நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு அதிகமான கனிம வளங்கள் கொள்ளை. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு குவாரிகளிலிருந்து ஜல்லிக்கற்கள், குண்டுக்கற்கள், சிறிய அளவிலான பாறைகள் நாள்தோறும் வெட்டியெடுக்கப்படுகின்றன. இந்த கனிம வளங்களும் இங்கு உற்பத்தி செய்யப்படும் செயற்கை மணல் என்று அழைக்கப்படும் எம்சாண்ட் பெரும்பாலும் கேரளத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தேனி மாவட்டத்தில் மொத்தம் 41 கல்குவாரிகள் இயங்கி வருகிறது எனவும் அதில் 5 கல்குவாரிகள் மற்றும் அண்டை மாநிலங்களான கேரளாவிற்கு கற்கள் கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் கேரளாவிற்கு தினந்தோறும் 300க்கும் மேற்பட்ட லாரிகள் கற்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. கேரள மாநிலத்திற்கு கட்டுமானத்திற்கு தேவைப்படும் மொத்த கற்கள் மற்றும் எம்சாண்ட் போன்றவை தேனி மாவட்டத்திலிருந்துதான் செல்கின்றனர். இதை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தக்க நடவடிக்கை எடுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜ்குமார், தமிழ் தேசிய பார்வர்ட் கட்சியோட தேனி மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன். இப்போ தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கனிம வளம் வந்து அதிகமாக கொள்ள போய் அண்டை மாநிலம் கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க. நம்ம தேனி மாவட்டத்தில் 41 கல்குவாரி இயங்கிட்டு வருது. அந்த 41 கல்குவாரியும் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு, நம்ம தமிழக மக்களுக்கு பயன்படுற மாதிரி தான் தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 5 கல்குவாரியை மட்டும் அண்டை மாநிலம் கேரளாவுக்கு இங்கேருந்து கற்களை கொண்டு போகிறதுக்கு டிரான்சிட் பாஸ் 5 குவாரிக்கு மட்டும் தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி 41 கல்குவாரியிலேருந்து கல் எடுத்துகிட்டு போய் அண்டை மாநில கேரளாவுக்கு டெய்லி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் 300லேருந்து 400 வாகனங்களில் 1000க்கும் மேற்பட்ட லோடு வந்து இங்கேருந்து கேரளா போயிட்டு இருக்கு. எந்த வாகனக்கும் முறையான பாஸ் இல்லை, முறையான டிரான்சிட் பாஸ் இல்லை, யாருமே தணிக்கை பண்ணுறதில்ல, செக் பண்ணுறதில்ல. இப்போ கேரளா மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு தேவையான மொத்த கல்லுமே தேனி மாவட்டம் தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நாகர்கோவில், கன்னியாகுமரி வழியாக கேரளாவுக்கு போகக்கூடிய கல்குவாரி அந்த பக்கம் கட்டுப்பாடு அதிகமாக இருக்கனால அந்த டிப்பர் லாரிகளும் தேனி மாவட்டம் வழியாக கம்பமெட்டு, போடிமெட்டு, குமுளி வழியாக போகுது. இதனால தேனி மாவட்டம் கனிம வளமும் முழுசாக கொல்ல போகுது. 2வது விவசாயிகள் முழுசாக பாதிக்கப்படுது. 1.5 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடி மெயின்ஸு, தாசில்தார், ஆர்டிஓ, காவல்துறை வந்து வாகன சோதனை செய்வாங்க. இது செய்யும் போது வண்டியை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. கடந்த 1.5 வாகனம் சரியாக செக் பண்ணுறதில்ல. இதனால மிகப்பெரிய கனிம கொள்ளை நடக்குது. இதை தமிழக அரசாங்கம் வந்து கடந்த 6 மாதத்துக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. 10 டயருக்கு மேல உள்ள வாகனங்கள்லாம் கொண்டு போகக்கூடாது, ரோடு டேமேஜ் ஆகும் போட்டிருக்காங்க. அரசாங்கம் விதிமுறை மீறியும் 10-12 டயரில் வந்து டிப்பரில் லோடு போயிட்டு தான் இருக்கு. இதை யாருமே கண்டுகொள்றதில்ல. இதை தமிழக அரசாங்கம் இதோடு சரி பண்ணி இந்த விவசாய நிலங்களை காக்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறோம். தவறு பட்சத்தில் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள தேனி மாவட்டம் வந்து சுடுகாடாக மாறணும்னு இந்த மாதிரி தெரிவிச்சுக்கிறேன்.